அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தேவாவுக்கு தெரியாமல் நாளைக்கு எப்படி போய் ரஞ்சனை பார்க்குறது? அனன்யா யோசிச்சுக்கிட்டே ஆஃபீஸ் ரூம் வர, என்ன இப்போ தான் போனேன், அதுக்குள்ளே ஃபேக்ட்ரியை சுற்றி பார்த்துட்டியா? இங்கே சுற்றி பார்க்க என்ன இருக்குது? நேற்று தானே எல்லாத்தையும் பார்த்தேன். இதைத்தானே நானும் சொன்னேன். நீ தானே போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ சுற்றி பார்க்க எதுவும் இல்லை. எனக்கு இங்கே போர் அடிக்குது. உடனடியாக என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வாங்க. ஏய், என்ன விளையாடுறியா நீ? இப்போ தான் ஆஃபீஸ் வந்தோம், உடனே வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு அர்த்தம். என்னால் இப்போ உன்னை வீட்டுக்கெல்லாம் கொண்டு போய் விட முடியாது. இப்போ நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறீங்களா இல்லை நானே போகவா? தேவா அமைதியாக இருக்க. சரி, ஓகே, நானே கிளம்பி போகிறேன். ஒரு நிமிஷம் இரு, உன் கூட பெரிய ரோதனையாக இருக்குது எனக்கு. நானே வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன். தேவா வேறு வழி இல்லாமல் அனன்யாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக, கார் வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே தேவா மறுபடியும் ஆரம்பித்தான். நீ லூஸு மாதிரி நடிக்கிறியா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, நான் எது சொன்னாலும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக செய்றிய, அதனால் கேட்குறேன். நாளையிலேருந்து நான் இங்கே வரமாட்டேன். நான் வீட்லேயே இருக்கிறேன். ராணி அக்கா வர வரைக்கும் நீ வந்து தான் தீரணும். இல்லை, என்னால் முடியாது. நான் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அவங்க வர 15 நாள் ஆகுமா. அது வரைக்கும் எல்லாம் என்னால் வர முடியாது. நான் எது சொன்னாலும் கேட்கவே கூடாதுங்கிற முடிவில் இருக்கியா? அப்படியெல்லாம் இல்லையே. ஏன்? நான் தான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன், புது இடம், உன்னால் தனியாக இருக்க முடியாதுன்னு. திரும்பவும் நான் வீட்லேயே இருக்கேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ கிளம்பி ஊருக்கு போயிடு. நான் உன்னை கொண்டு போய் ஊரில் விட்டுட்டு வந்துடுறேன். நான் எதுக்கு ஊருக்கு போகணும்? ஆமாம், உன்னை தனியாக விட்டுட்டு நான் அங்கே போய் உன்னை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. உனக்காக இல்லைனாலும் என் தங்கச்சி திவ்யாவுக்காக நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும். முதல்ல கிளம்பு, நான் உன்னை கொண்டு போய் ஊரில் விட்டுட்டு வந்துடுறேன். எதுக்கு என்னை ஊருக்கு அனுப்புறதுலேயே இருக்கீங்க? என்னை அனுப்பிட்டு அந்த ரேஷ்மாவை வர வைக்கவா? என்னடி சொன்ன? தேவா கையை ஓங்கி விட்டான். ஓஹோ, அடிக்கிறீங்களா? நேற்று தான் அவ்வளவு தூரம் சொன்னீங்க, இனிமேல் நான் அடிக்கவே மாட்டேன்னு. இப்போது திரும்பவும் அடிக்க கை ஓங்கிட்டீங்களா? சி, ஏன்னா ஒரு ஜென்மம். உன்னை என்னவோ நல்லவன் நினச்சி உனக்காக அந்த ரேஷ்மாவை தூக்கி எறிஞ்சேன் பாரு. அதுக்கு எனக்கு இது நல்லா வேணும். உன்னை கம்பேர் பண்ணும்போது அந்த ரேஷ்மா 1000 மடங்கு நல்லவ. என் மேலே உண்மையான அன்பு வச்சுருந்தா. அவளை வேண்டான்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு. என் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும். ஓஹோ, இப்போ தானே உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாம் வெளியில் வருது. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. என்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. யாரும் உங்களை வேண்டான்னு சொன்னது? நான் ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேனோ இல்லையோ, ஆனால் ஒன்று டைவர்ஸ் பண்ண போகிறது நிச்சயம். அதுக்கப்புறம் உன்னை மாதிரி ஒரு மென்டல் கிட்ட பேச நான் தயாராக இல்லை. தேவா வேகமாக காரை எடுத்துக்கிட்டு போக, அனன்யா அங்கேயே உட்காந்து தேம்பி அழுதுகிட்டு இருந்தா. என்ன இது, இவங்க 2 பேருக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு நாம் பிரித்து விடலான்னு பார்த்தா இதுங்களே சண்டை போட்டு பிரிஞ்சிடும் போல இருக்கு. ரேஷ்மா ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருந்தா. நாம் போய் அனன்யா கிட்ட பேசலாமா? வேண்டாம், நாம் இப்போ போய் பேசினா அவன் மைண்டு எப்படி வேணால் மாறலாம். என்ன தான் நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். மதியம் தேவா சாப்பிடக்கூட வரல. அனன்யா ஃபோன் பண்ணாலும் தேவா ஃபோனை எடுக்கலை. அனன்யா தேவாவுக்காக வாசல்லையே நடந்துக்கிட்டு இருக்க. தேவா ராத்திரி 10 மணிக்கு தான் வந்தான். ஏன் மதியம் சாப்பிட வரல? தேவா பதில் எதுவும் சொல்லாமல் போக, அவன் கையை பிடிச்சி வாசல்லையே நிறுத்தினவ, உங்களை தான் கேட்குறேன், ஏன் மதியம் சாப்பிட வரல? எல்லாத்துக்கும் வாசல்லையே பதில் சொல்லணுமா? கையை விடு முதல்ல. தேவா
கையை உதறிட்டு போக நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு பதில் சொல்லாமல் போனால் என்ன அர்த்தம்? உனக்கு என்ன தான் பிரச்சனை? எதுக்கு வந்ததும் வராததுமா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? மதியம் ஏன் சாப்பிட வரலன்னு சொல்லுங்கள். இப்போது நான் வரலன்னா என்ன கெட்டு போச்சு? நீங்கள் வராததால் நானும் மதியம் சாப்பிடல. நானும் உன்னை சாப்பிட வேண்டாம்னு சொன்னேன். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, எனக்காக வெயிட் பண்ணாத, உனக்கு பசிச்சா நீ போட்டு சாப்பிடுன்னு. சரி, இப்போ நைட்டு என்ன சமைச்சிருக்க? நான் எதுவும் செய்யலை. மதியம் செய்தது ஏதாவது இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் எடுத்து குப்பையில் கொட்டிட்டேன். ஏய், எனக்கு ரொம்ப பசிக்குது. மதியம் ஒர்க் ஹெவியாக இருந்ததால் நான் சாப்பிடக்கூட ஹோட்டலுக்கு போகலை. நீ ஏதாவது சமைச்சு வச்சுருப்பேன்னு தான் நான் வந்தேன். சமைக்கலைன்னா சொல்லி தொலைய வேண்டியது தானே. நான் ஏதாவது ஹோட்டல்லையாவது வாங்கிட்டு வந்திருப்பேன். இப்போவே மணி 10:30. இந்த குளிரில் நான் எங்கே போய் என்ன வாங்கிட்டு வர்றது? சமைச்சு வச்சாலும் வர மாட்டீங்க, சமைக்கலைன்னாலும் திட்டுறீங்க. நான் என்ன தான் பண்ணுறது? ஐயோ அனன்யா, சத்தியமாக சொல்கிறேன், எவ்வளோ பொறுமையான மனுஷனாக இருந்தாலும் உங்ககிட்ட காலமே தள்ள முடியாது. எல்லாம் என் தலை எழுத்து வெளியழகை பார்த்து ஏமாந்துட்டேன். காரிடாரில் இருந்த டீப்பாயை எட்டி உதச்சிட்டு தேவா வேகமாக உள்ளே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு லைட்டை அணைச்சிட்டு படுத்துட்டான். எல்லாத்தையும் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருந்த ரேஷ்மா உடனடியாக ஜெய்க்கு கால் பண்ணான். என்ன ரேஷ்மா, இந்த நேரத்தில் கால் பண்ணுற? டாடி, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன விஷயம்? அந்த தேவாவும் அனன்யாவும் அடிச்சுக்கிட்டு சாவறாங்க. என்ன ரேஷ்மா சொல்கிற? நேற்று தான் அவ்வளவு ஜாலியாக இருக்காங்கன்னு சொன்னேன், இப்போ அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறேன். டாடி, நான் நேற்று சொன்னதும் உண்மை, இன்றைக்கி சொல்கிறதும் உண்மை. பாரு ரேஷ்மா, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அதுவும் அவங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க. வெளியில் பேசுகிறத வச்சு நீ எந்த முடிவுக்கும் வராத. இல்லை டாடி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை வரேன். அது வரைக்கும் நீ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. சண்டே வந்து நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வச்சிடவா? ஓகே டாடி. ரேஷ்மா ஏமாற்றமாய் படுக்க போக ஜெய்யும் யோசித்து கொண்டே தூங்க ஆரம்பித்தார். காலையில் எழுந்ததுலேருந்து தேவாவும் அனன்யாவும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. கடைசியாக தேவா ஆஃபீஸ் கிளம்பும்போது, நீ வரியா இல்லையா? இல்லை, நான் வரல. மதியம் நான் லஞ்சுக்கு வரமாட்டேன். நேற்று மாதிரி என்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ செஞ்சு சாப்பிடு. நைட்டு ஏதாவது முடிஞ்சால் டின்னர் செஞ்சு வை. இல்லைன்னா எனக்கு கால் பண்ணு, ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு அவளோட பதிலுக்கு காத்திருக்காம வேகமாக தேவா கிளம்ப ரேஷ்மா அனன்யா 2 பேருமே அவன் போகிற திசையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக 2 பேருக்குள்ளே ஏதோ பெரிய பிரச்சனை. அது என்னன்னு சரியாக கவனிக்கணும். ரேஷ்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனோட கார் மறைஞ்சதும் அனன்யா ஓடி போய் ரஞ்சனுக்கு கால் பண்ணா. இவ யாருக்கு ஃபோன் பண்ணுறா? ரேஷ்மா யோசிச்சுக்கிட்டே இருக்க அனன்யா ரஞ்சன்கிட்ட, ரஞ்சன், சாயந்தரம் 5 மணிக்கு கண்டிப்பாக வருவேல்ல? இல்லை அனன்யா, என்னால் 5 மணிக்கு வர முடியாது. ஏன், என்னாச்சு? நான் இன்றைக்கி ஃபுல் டே லீவ் போட்டுட்டேன். ஸோ தேவா சார் கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டாரு. அப்போது நீ ஒரு 11 மணிக்கு அந்த பார்க்குக்கு வா. அந்த பார்க்குக்கு எப்படி வர்றது? எனக்கு வழி தெரியாது. நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன். உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். நீ கிளம்பி வா. நானும் 11 மணிக்கு வந்துடுறேன். அனன்யா வேக வேகமாக போய் கிளம்பி அந்த பார்க்குக்கு போக ரேஷ்மாவும் இடைவெளி விட்டு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனான். அனன்யா வரவும் ரஞ்சன் வரவும் கரெக்டாக இருந்தது. ரஞ்சனை அங்கே பார்த்த ரேஷ்மாவுக்கு திக்குன்னு இருந்துச்சு.
இவன் எப்படி இங்கே? அதுவும் 2 பேரும் தேவாவுக்கு தெரியாமல் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்களுக்குள்ள என்ன நடக்குது?